ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை மசாலா. வேக வச்ச வேர்க்கடலையை தோல் உரித்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது கூட என்னென்ன பொருள்லாம் நான் சேர்க்க போகிறேன்னு சொல்கிறேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி பொடியாக வச்சுக்கணும். பொடியாக நறுக்கின ஆனியன், ஒரு கேரட் திருவினது, பீட்ரூட் பாதி திருகி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழைகள், பாதி லெமன் சாறு, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ, காரா பூந்தி, மிக்சர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபைனலாக நம்ம போடுறதுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒரு பெரிய ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கத வேக வச்ச வேர்க்கடலையில் போடுறேன். அதுக்கப்புறமா திருகின கேரட் ஒன்று, அதையும் எடுத்து வேர்க்கடலை மேலே போடுறேன். அதுக்கப்புறமா திருகின பீட்ரூட்டு அதையும் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா லெமன் சாறு, கொத்தமல்லி தழைகள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டே வரணும். தேவையான அளவு ஜீரகத்தூள், நான் எவ்வளோ வேர்க்கடலை குவான்டிட்டி எடுத்திருக்கனோ அந்தளவுக்கு ஜீரகத்தூள், பெப்பர் தூள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே. நான் ஏன் ஸ்நாக்ஸ் சொன்னேன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். வெறும் வேர்க்கடலை கேரட் போட்டதை மட்டும் சாப்பிட்றத விட கொஞ்சமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக காரா பூந்தியோ இல்லை கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்ஸோ இல்லைன்னா முறுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை பொடியாக நுணுக்கி கூட அதில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். லெமன்லாம் போட்டதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் மாங்காய்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இது எல்லாமே ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.